வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி கான்சன்ட்ரேஷன் பண்ணி நடைமுறை பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஏற்படுத்தி தரும். கொஞ்சம் கவனக்குறைவாக கூட இருந்துடாதீங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சீங்கனாலுமே நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க. எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாமல் ஒரு நல்ல அவசரப்படாமல் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்துறதுக்கு வழியாக இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பொறுப்புணர்வு பாராட்டுவாங்க. இந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தவங்களோட பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலையெல்லாம் இந்த வாரம் நீங்கள் முடிச்சிருவீங்க. புதிய புதிய திட்டங்களில் உங்களோட பார்ட்டிசிபேஷன் உருவாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்ல கணக்கு அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூடுதலாக கவனம் வச்சுக்கோங்க. எங்கே பேலன்ஸ் இருக்குது, எங்கே கலெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு, யாருக்கு கிரெடிட் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது, அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஸ் கூட ஒரு தெளிவான ஒரு நல்ல தொடர்பு வச்சுக்கிறது ஒரு நல்லாயிருக்கும். பண வரவு சீராக இருக்கும். பழைய பாக்கிகள்லாம் உங்களுக்கு கலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பெண்டிங் பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி செலவு பண்ணுறீங்க அது உங்களுக்கு நல்ல சேவிங்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முதலீடு தொடர்பான ஒரு முடிவு, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், இதில் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும், அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி தரும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அமைதி, ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை, அதெல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உறுப்பினர்களோட ஆலோசனை எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வளர்ச்சி ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடு குறையறதுக்கு கூட வாய்ப்பாக இருக்கும். சில பேருக்கு வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக நல்லா இருக்குது. உணவு பழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ஜங்க் ஃபுட் அது சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா டைஜஷனில் சின்ன சின்ன ப்ராப்ளம் வர்றதுக்கு, தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். முடியும்னா யோகா இல்லை வாக்கிங் அது மாதிரியான விஷயங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நினைவாற்றல் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரிசர்ச்லேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஸ்டிங்ஷன் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். காம்படிட்டிவ் எக்ஸாமெல்லாம் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நல்ல நல்ல விஷயங்களுக்கு இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு கூடுதல் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நம்பர் பொறுத்த வரைக்கும் 5, 6 லக்கி நம்பராக இருக்கும். இதை பயன்படுத்திக்கோங்க. கலர் பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலரும் லைட் ப்ளூ கலரும் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிற இடத்துல ஒரு நிலையான ஒரு முன்னேற்றம், பண வரவில் ஒரு ஒழுக்கம், குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அமைதி, கல்வி தொடர்பான ஒரு சக்ஸஸ், இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.